எனக்கு சொந்தமாச்சோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு சீக்கிரத்தில் சொந்தமாயிருவீங்க. இந்த ஜென்மத்தில் உங்கள் பொண்டாட்டி முழிக்க போகிறதே இல்லை. அதனால நீங்கள் எனக்கு தான் சொந்தம். இந்த ரூமில் நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து வாழ தான் போகிறோம். இன்னும் நான் உங்களை மனசில் நினச்சிட்டு தான் இருக்கேன் மாமா. உங்களை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பூஜா, மாமா கனவா? இதை கூடிய சீக்கிரத்தில் நிஜமாக்கி காட்டுறேன். என் மாமா என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். நீ கவலைப்படாதடா பூஜாமா. அம்மா இருக்கிற வரைக்கும் அதை நடத்தி காட்டுவேன். எனக்கு இவங்களோட சொத்து வேணும், உனக்கு கண்ணு வேணும். அதை அம்மா பார்த்துக்கிறேன். எப்படி மம்மி அவரை எப்படி வழுக்கி கொண்டு வர்றதுன்னே தெரியல. நீ ஒன்றும் கவலைப்படாதடா பூஜா. அம்மா ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அவன் மகன் கனி இருக்கான்ல, அவன் அம்மா பாசத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் போய் நம்ம பாசமாக பேசணும்னு வச்சுக்கோ, அவன் அப்படியே உருகிடுவான். அவனை வச்சு பூஜாமா தான் எனக்கு வேணும்னு சொல்ல வைப்போம். அவன் தாய் பாசத்துக்கு ஏங்கிறத பார்த்து அந்த கண்ணுன்னு சீக்கிரத்தில் உன்னை புரிஞ்சுக்குவான். அவன் கண்ணு முன்னாடி அவன் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நீ நடிச்சாவே போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குட்டிச்சாத்தானை ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீயும் உன் கண்ணன் மாமாவும் சந்தோஷமாக இருக்க தான் போகிறீங்க. அப்புறம் அவங்க சொத்தை என் பேரில் எழுதி மாற்றிக்குவேன். என்னடா பூஜா, அம்மாவோட மாஸ்டர் பிளான் எப்படி? சூப்பர் மம்மி. இப்படி எக்ஸிக்யூட் பண்ணாதான் மாமா நம்ம வழிக்கு வருவார். அதுக்கு முன்னாடி அந்த கனி பையனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். நீ சொல்கிறது 100% கரெக்ட் மம்மி. ஃபர்ஸ்ட் அந்த கனி பையனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவோம். பூஜா, பூஜாமா, உங்கள் அத்தைக்காரி வரா. நீ அழுகிற மாதிரி பேசு, அம்மா கோவப்படுற மாதிரி பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவளை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சிடலாம். சரி மம்மி. எனக்கு கண்ணு மாமா வேணுமா? நான் அவரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேம்மா. நீ நேசிச்சு என்ன பண்ண? அவன் அந்த பணத்தில் நேசிச்சுட்டு இருக்கான். ஒன்றுத்துக்கு அசையாமல் படுத்து கிடக்குறா. அவளை போய் நேசிச்சுட்டு இருக்கான். உன்னைய அவன் பார்க்கவே மாட்டேங்கிறானே. இதுக்கு இடையில பாவம் அந்த கனி பையன்தான். நீ அந்த கனிக்கு அம்மாவா இருக்கிறேன்னு சொல்ற. உன் பெரிய மனசு அவனுக்கு புரிய மாட்டேங்குதே. நான் புரிய வைக்கிறேன். நீ எப்படி புரிய வைக்க முடியும்? உன் மகன் தான் உன்கிட்டே பேச மாட்டேங்கிறானே. நீ சொல்றது எதையும் மதிக்காம தானே இந்த வீட்டை விட்டு போயிருக்கான். அப்புறம் எப்படி? என் மகளுக்கு எப்பயும் ஏமாற்றம் தானே. போன வாட்டி இதே மாதிரி தான் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினேன். இந்த வாட்டியும் என் மகளுக்கு ஏமாற்றம் தானே வரும். இப்படி கூப்பிட்டு அவமானப்படுத்துறதுக்கு என் மகளை ஒரேடியாக கொன்று. ஏன் அண்ணி இப்படிலாம் பேசுறீங்க? கண்டிப்பாக கண்ணனுக்கு நான் பூஜாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி? என் பேரன் கனி மூலமாக தான் அதை செய்ய முடியும். கனியை நான் இங்கே எப்படியாச்சும் ஏமாற்றி கூட்டிகிட்டு வரேன். பூஜாவோட அன்பால் கனி மாறிடுவான். அதுக்கப்புறம் பூஜாமா தான் வேணும்னு அவன் வாயாலே சொல்ல வச்சிருவோம். பூஜாவை விட ஒரு நல்ல அம்மா என் பேரனுக்கு கிடைக்காது. என் மருமகளுக்கு எவ்வளோ பெரிய மனசு. இந்த சின்ன வயசுல ஒரு பையனுக்கு தாயாகணும்னு நினைக்கிற மனசெல்லாம் பெரிய மனசு. என் பூஜா என் மகனை மட்டும் நேசிக்கல, அவனோட சேர்ந்து அவன் மகனையும் நேசிக்கிறா. இப்படி ஒரு பொண்ணு என் மகனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அவன் என்னடானா செத்து போன பொணத்துக்கு சமமா இருக்கிற அவன் பொண்டாட்டி லவ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக என்னைய விட்டு பிரிஞ்சிருக்கான் 3 வருஷமா. நீ கவலைப்படாதடா பூஜாமா, அத்தை இருக்கேன். கண்டிப்பா என் மகனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த அத்தையை நம்பு. சரியாடா பூஜாமா? சரிங்க அத்தை. எனக்கு கண்ணம்மாமா வேணும். நீங்க தான் எப்படியாச்சும் என் கண்ணம்மாவை என் கூட சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா பூஜா. இந்த அத்தை இருக்கிற வரைக்கும் உனக்கு இனிமே ஏமாற்றமே கிடையாது. கண்டிப்பா என் பையன் உனக்கு தான். சரியாம்மா? அதுக்கு நான் தான் ஒரு வழி பண்ணணும். புருஷா காப்பாத்துடா. தலைகீழ இருக்கேன்டா. தலை வலிக்குதுடா. சீக்கிரமா என்னை காப்பாத்து புருஷா. ஹரிதா,
சித்தி, அம்மா, யாராச்சும் வாங்க. கனிமா, அம்மா உன் கூட பேசினாளா? வேற என்னெல்லாம் சொன்னாங்க அம்மா? கனிமா, கண்டிப்பா அம்மா எந்திரிச்சு உன் பேரை சொல்லுவா, சரியாம்மா? டாடி, ரொம்ப பசிக்குது டாடி. சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க டாடி. சரி சரி, கனிக்குட்டிக்கு என்ன வேணும் சாப்பிட? இங்க இடியாப்பம், கடலைக்கறி அதெல்லாம் நல்லா இருக்கும். புட்டு இருக்கும், அப்புறம் இட்லி இருக்கும். தம்பிக்கு என்ன வேணும்? இடியாப்பம்னா என்ன டாடி? டேடி இடியாப்பம் வாங்கிட்டு வரேன். நீ சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லு. அது வரைக்கும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? டாடி, நான் பெரிய பையன் ஆயிட்டேன் டாடி. அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறேன். பெரிய பையன் ஆயிட்டீங்களா நீங்க? நீங்க அவ்வளோ பலசாலியா? ஆமா டாடி, நான் பெரிய பையன் ஆயிட்டேன். ஆ, எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு தெரியுமா? ஸ்ட்ரென்த் இருக்கா உங்களுக்கு? டாடி, கிண்டல் பண்ணாதீங்க. நான் வேணா என் ஸ்ட்ரென்த் காட்டட்டுமா? சரி சரி, நான் கிண்டல் பண்ணல. எங்க உன் ஸ்ட்ரென்த் காட்டு பார்ப்போம். இந்த பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு? அம்மாவை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? ஆ ஆ டேய் கனிமா, இதான் சாக்குன்னு அப்பாவை அடிக்கிறியா நீ? இல்ல டாடி, நான் எப்படி அடிப்பேன்னு உங்ககிட்ட சொல்லி காமிச்சேன். உங்களுக்கு வலிக்குதா? சாரி டாடி. நான் எதுக்கு உங்களை அடிச்சேன்னா, இப்படிதான் யாராவது வந்தா அடிச்சு நான் அம்மாவை காப்பாத்துவேன்னு சொன்னேன் டாடி. சரிடா உச்சுக்குட்டி பயலே. டாடி, கிண்டல் பண்றீங்க டாடி. நான் தான் சொல்லிருக்கேன்ல, என் பேரு உச்சுக்குட்டி இல்ல, கனி. சரிடா சரி. சரி, நான் போய் இடியாப்பம் வாங்கிட்டு வரேன். என் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, என்னப்பா? சரி டாடி. டாடி, நீங்க போகும்போது உங்க ஃபோன் கொடுத்துட்டு போங்க. அதுல வீல்ஸ் அந்த பஸ் கோட் ரைம்ஸ் இருக்குல்ல டாடி, அது போட்டு தாங்க டாடி. நான் ரைம்ஸ் பார்த்துக்கிட்டு அம்மாவையும் பார்த்துக்கிறேன். சரியா டாடி? ஓகேடா தங்கம். கனிமா, கனி, அது சரி, போன் கைக்கு வந்துச்சுல. இனி நம்ம பேசுறதெல்லாம் அவருக்கு இங்க கேட்க போகுது. கனிமா, அம்மா பாத்துக்கோ. அப்பா போய் இடியாப்பம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி, எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? நான் பார்த்துக்கிறேன். போங்க, ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. வயிறு பசிக்குது டாடி. சரி சரி, போறேன் போறேன். The wheels on the bus go round and round, round and round.
அச்சோ ஃபோன். அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க. அம்மா அம்மா. ஏ ஹரிதா, ஹரிதா. அம்மா பார்த்தா பயமா இருக்கு. அம்மா பார்த்தா பயமா இருக்கு. நான் பக்கத்துல போக மாட்டேன். அம்மா பார்த்தா பயமா இருக்கு. நம்ம எங்க இருக்கோம் இப்போ? இது எந்த இடம்? ஆ, தலை வலிக்குது. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? இது நம்ம வீடு இல்லையே. என் வயித்துல உள்ள குழந்தை எங்க? அதுக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? என்னை மறுபடியும் யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்க போல. ஐயோ. ஏய், எவன்டா என்னை கடத்திட்டு வந்தது? யாரா? அம்மா பார்த்த பயமா இருக்கு. அம்மா பக்கத்துல போக பயமா இருக்கு. டாடி. டேய் பொறுக்கீங்களா? எவன்டா என்னை கடத்திட்டு வந்தது? நம்மளை கடத்திட்டு வந்தவங்க வீட்டில் இல்லை போல. நம்ம ஓடிட வேண்டியதான். என் புருஷன், என் வயித்துல உள்ள குழந்தைலாம் எங்க? நான் கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? என் வயித்துல உள்ள குழந்தை எங்க? இன்னும் 5 நிமிஷம் இங்க இருக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடாது. போயிடணும். இது என்ன ஊரு? எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. தலை வலிக்குதே. இந்த பக்கமா போக வேண்டியதுதான். கனிமா, கனிமா, அம்மா எங்கம்மா? நீ அங்க ஓரமா உட்காந்துருந்த, என்னாச்சுடா? என்ன கண்ணி சொல்ற? அம்மா கண்ணு முடிச்சு வெளியில போயிட்டாளா? அம்மா கண்ணு முடிச்சுட்டாங்கன்னா பேசியிருக்க வேண்டியதானே கனிமா? அம்மா ஏன் வெளியில போறா? சரி சரி வா கனி, அம்மாக்கு இந்த ஊர்ல வேற யாரையும் தெரியாதுடா. வேற எங்கேயாச்சும் போயிடப்படா. சீக்கிரமா போவோம். எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. எங்க போன பொண்டாட்டி, நான் உன்னை எங்க தேடுறது? நிவ்யா, நிவ்யா எங்கடி போன? நிவ்யா, நிவ்யா. இந்த பக்கம் போய் பார்ப்போம். தலை வேற சுத்துது. நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னு தெரியல. அங்க ஒரு பஸ் நிக்குது. அங்க போய் பாப்போம். கொல்லமா? கொல்லம்னா கேரளா தானே? தென்காசி, மதுரை. நம்ம ஊருக்கும் போகுது இந்த பஸ். பேசாம இந்த பஸ்ல ஏறி உட்காந்துட வேண்டியதான். காசு கேட்டா நம்மளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட வேண்டியதான். நம்ம ஊருக்கு போய் அவங்களுக்கு காசு கொடுத்துருவோம். நம்மளை கடத்திட்டு வந்தது